ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழகத்தில் 2500 மகளிர் உரிமை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். ஸோ ஜூலை மாதத்துடைய இறுதியில் இந்த மகளிர் தொகை வழங்கப்படுமா, ஜூலை 15ஆம் தேதி 2500 வழங்கப்படுமா என்பன குறித்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவை, இதை ரொம்ப பேர் நிறைய விதமாக குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை வீடியோவின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யாருக்கு என கேட்டதுமே தமிழக அமைச்சருக்கு வந்த தொண்டை வலி. மகளிருக்கான 2500 உரிமை தொகை எப்பொழுது வழங்கப்படும் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தொண்டை சரியில்லை என கூறிவிட்டு தமிழக அமைச்சர் நழுவிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது பெரும் விவாத பொருளாகவும் அது மாறியிருக்கு. ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் பொது வெளியில் பதில் சொல்ல முடியாமல் இப்படி ஒரு காரணம் சொன்னது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக இதனை 1500 உயர்த்தி தருவதாக அறிவித்தது. அதே நேரம் தமாக அரசு மதிப்புமிகு மகளிர் திட்டம் 60 வயதுக்குள் இருப்ப அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2500, 60 வயதிற்கு மேலே இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஓய்வூதியம், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கீமையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்றத குறிப்பிட்டு 2 ஸ்கீமை கொடுத்தாங்க. இதையடுத்து அப்போதிருந்தே பெண்களிடம் எதிர்பார்ப்பு கிளம்பிவிட்டது. தவேக அரசு அமைந்த பிறகு தொடங்கியுள்ள முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்ற போது இந்த விவகாரம் குறித்து குரல் எழுப்பப்பட்டிருந்ததால் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. அதே சமயம் யாருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் அது குறித்து அனுதாபங்களும் ரெக்கை கட்டி பறக்குது அப்படின்றத ஓப்பனாக சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்பொழுது இந்த 2025 பார்த்திங்கன்னா மகளிருடைய உரிமை தொகை எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. அதில் 71,30,00,000 பேரில் 80,00,000 பேர் பார்த்திங்கன்னா நீக்கம் செஞ்சுருக்காங்க. இப்போ புதிய அப்டேட்டாக பார்த்திங்கன்னா தவேக ஆட்சி வந்த பிறகு மகளிர் உரிமை தொகையில் மாற்றங்கள் வரும் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த நிலையில் இப்போது முதல்வர் விஜய் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை திட்டத்தில் பயனாளிகளாக நீடிக்க முடியாது. இந்த திட்டத்தில் 60 வயதுக்குட்பட்ட பெண்கள் மட்டுமே நீடிக்க முடியும் என்பதால் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக உள்ளது. அதற்கேற்ப சில கூடுதல் விதிமுறைகளையும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் 60 வயதிற்கு மேற்பட்ட தகுதியான பெண்களின் அரசின் முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்து அதன் மூலம் வரும் மாதாந்திர தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ இப்போ 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2500, 60 மேலே போச்சுன்னா 3000 ரூபா. இப்படி தாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தவேக அரசு வகைப்படுத்தியிருக்கு. இதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்றத இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக இன்னும் இந்த ஜூலை இறுதி இன்னொரு ஜூலை 15ஆம் தேதிக்கு முன்னாடி, ஒருவேளை 15ஆம் தேதி கூட மாற்றி கிரெடிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே இதற்கான அப்டேட்டை நாம் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கேஒய்சி பண்ணாதவங்க உடனடியாக உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் எல்லாமே மகளிர் உரிமை தொகை குறித்து பண்ணி வச்சுக்கோங்க. புதிதாக விண்ணப்பிக்கிறோம், ரெடியாக இருங்க. விண்ணப்பிக்கும் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் விண்ணப்பித்துக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.